यस्य भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्वविचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्थमनन्यलभ्यं लक्ष्मीं नृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. இன்றைய தினம் வரதராஜ பஞ்சாசத்தில் 18வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை அனுபவிக்கலாம். ஸ்லோகம்: மோகாந்தகார வினிவர்த்தன ஜாகரூகே தோஷாதிவாபி நிரவக்ரஹ மேதமானே த்வத்தேஜசி த்விரத சைலபதே விமிருஷ்டே ஸ்லாத்யேத சந்தமசபர்வ சஹஸ்ரபானோஹோ அப்படின்னு ஸ்லோகம். இதனுடைய அன்வய கிரமம் எப்படின்னாக்கா, த்விரத சைலபதே மோகாந்தகார வினிவர்த்தன ஜாகரூகே தோஷாதிவாபி நிரவக்ரஹ மேதமானே த்வத் தேஜசி விமிருஷ்டே சஹஸ்ரபானோஹோ சந்தமசபர்வ ஸ்லாக்யேன அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வய கிரமம். என்னன்னாக்கா, இந்த ஸ்லோகத்தில் ஒளி மிகுந்த சூரியன் எவ்வளவு சிறப்புடையதுன்றத அதை காட்டிலும் இருளாக இருட்டாக இருப்பதே மேலுன்ற மாதிரி இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். என்னன்னாக்கா, மோகாந்தகார வினிவர்த்தன ஜாகரூகே, எம்பெருமானுடைய தேஜஸும் சகஸ்ர கிரணங்களை உடையதான சூரியனுடைய தேஜஸும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எம்பெருமானுடைய தேஜஸை காட்டிலும் சூரியனுடைய தேஜஸ் ரொம்பவும் குறைவு. இது எப்படி எடுத்துக்கலான்னாக்கா, லோகத்தில் பார்த்தோன்னாக்கா பலவிதமான ரத்தனங்கள் உண்டு. அதில் உயர்ந்ததான ஒரு ரத்தனம், அந்த ரத்தனத்தை உயர்த்தி சொல்லும் பொழுது மற்ற ரத்தனங்கள் எவ்வாறு தாழ்த்தி காண்பிப்போமோ, இப்போ மற்ற ரத்தனங்கள்லாம் இருக்குன்னாக்கா அதனுடைய மதிப்பு இதனால் இது தாழ்ந்தது, இதனால் இது தாழ்ந்ததுன்னு ஒவ்வொரு ரத்தனத்தை தாழ்த்திட்டு, அதாவது அதனுடைய மதிப்பை ஒப்பிட்டு இந்த ரத்தனம் சிறந்தது அப்படிங்கிற போல் அந்த உயர்ந்ததான ரத்தனத்தை நாம் தூக்கி சொல்லுவோம். அப்போ மற்ற ரத்தனங்கள் தாழ்த்தி சொல்லும் பட்சத்தில் அந்த ரத்தனங்களுக்கு ஒருவேளை அறிவு இருந்ததுனாக்கா இந்த மாதிரி யோசிக்குமா, ஏன் நாம் ரத்தனமாக பிறந்தோம், அந்த உயர்ந்ததான ரத்தனமாக பிறந்திருக்கலாமே, இந்த மாதிரி ஒரு மதிப்பில் குறைவான ரத்தனமாக பிறக்கிறதுக்கு பதிலாக ஒரு கரித்துண்டாகவே பிறந்திருக்கலாமே. ஏன்னாக்கா அந்த கரித்துண்டை இன்னொன்றுத்தோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அவசியம் இருக்காது. அதனால் நம்ம கரித்துண்டாவே பிறந்திருக்கலாமேன்ற எண்ணம் அந்த ரத்தனங்களுக்கு வருமா. இப்போ அந்த நிலை தான் சூரியனுக்கும். ஏன்னாக்கா லோகத்தில் பார்த்தோன்னாக்கா ஒளி உடையதில் சிறந்தது எதுன்னாக்கா சூரியன் தான் சொல்லுவோம். அப்பேற்பட்ட சூரியன் எம்பெருமானுடைய தேஜஸோடு ஒப்பிடும் பொழுது இருளுக்கு சமமாகத்தான் சூரியன் கருதப்படுகிறாராம். இந்த நிலைதான் சூரியனுக்கு பெருமாளுடைய தேஜஸை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த நிலையை அடையிறது இந்த சூரியன் அப்படிங்கிற போல இந்த ஸ்லோகத்தில் தேசிகன் அனுபவிக்கிறார். இதில் தொத்தேஜசி த்விரத சைலபதே விமிருஷ்டே ஸ்லாத்யேன சந்தமசபர்வ சஹஸ்ரபானோஹோ அப்படின்ட்டு சஹஸ்ரபானோஹோன்ட்டு 2 விதமான விபக்தி உண்டு. ஒன்று பஞ்சமி 5ஆம் வேற்றுமை, அப்படி இல்லைன்னாக்கா ஷஷ்டி விபக்தி 6ஆம் வேற்றுமை. இந்த சொல்லப்பட்ட அர்த்தம் 5ஆம் வேற்றுமையை மனசில் வச்சுண்டு அந்த அர்த்தத்தை சொன்னார். இப்போ சஹஸ்ரபானோன்றதுக்கு 6வது வேற்றுமை, அதாவது ஷஷ்டி விபக்தியை வச்சுண்டு இந்த அர்த்தத்தை பார்த்தோன்னாக்கா எப்படி இருக்குன்னாக்கா, சஹஸ்ரபானோஹோ 1000 கிரணங்களை உடைய சூரியனுடைய அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு கிடைக்கிறது. இப்போது சூரியனுடைய ஒளிக்கு எதிராக
எந்த பொருள் நின்றாலும் அதனுடைய தேஜஸுக்கு தோல்வியை தான் அடையும். அதற்கு எதிராக எந்த பொருள் வைக்கப்பட்டதோ, அதாவது சூரியனுடைய தேஜஸ் அதனோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதான பொருள், சூரியனுடைய தேஜஸை காட்டிலும் மற்ற பொருள்கள் எல்லாமே தேஜஸ் குறைந்துதான் அது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தோல்வியை தான் அடையும். இப்போது சூரியனுடைய முன்னிலையில் இருக்கக்கூடியதான பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் இருளானது எந்த நிலையை அடையுமோ அதே நிலையைத்தான் அடைகிறது. அதே போலத்தான் எம்பெருமானுடைய தேஜஸுக்கு முன்னாடி சூரியன் இருளினுடைய நிலையைத்தான் பெறுகிறார். இதனால் என்னடா அர்த்தம்னாக்கா, அதனால் சூரியன் பெருமைப்படுறாராம். என்னன்னாக்கா, தனக்கு ஒளி உண்டுன்ட்டு போய் எம்பெருமானுடைய தேஜஸோடு போட்டியிட்டு தோல்வி அடைவதை விட இருளுக்கு நிகராக இருப்பது அப்படின்னு எடுத்துட்டோன்னாக்கா ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது அறகுறையாக ஞானம் இருப்பவன் அறிவாளியிடம் சென்று போட்டியிட்டு தோல்வி அடைவதை விட தான் அறிவில் தாழ்ந்தவன் அப்படின்னு நினச்சிண்டு அறிவாளிகளோடு போட்டி போட்டு தோற்காமல் தோல்வி அடையாமல் இருப்பதுன்றது ஒரு சிறந்ததான நிலை தானே. அதைத்தான் இங்கே சூரியன் சஹஸ்ரபானோஹோ அப்படிங்கிற ஷஷ்டி 6ஆம் வேற்றுமையை வைத்து பார்த்து கொண்டு பொழுது சூரியனுடைய ஒளிக்கு இருள் நிலையை சிறந்ததாகவே கருது. அதனால தான் பெரியவர்களிடத்தில் தாழ்ந்து பணிந்து தான் அறிவில் சிறந்தவன் அல்லன், குறைந்தே நடக்கக்கூடியது ரொம்பவும் சிறந்ததுன்றத லோகத்தில் நாம் பார்க்குறோம். அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் எம்பெருமானுடைய வரதராஜனுடைய விஷயத்தில் அனுபவிக்கிறார். மேலும் அதைத்தான் சொல்கிறார், மோகாந்தகார வினிவர்த்தன ஜாகரூகே தோஷாதிவாபி நிரவக்ரஹ மேதமானே त्वत्तेजसि द्विरत शैलपते विमृष्टे श्लाध्येन சந்தமசபர்வ சஹஸ்ரபானோஹோ அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் தேவாதிராஜன் விஷயமாக அனுபவிக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமः.